ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சுற்றுலாத்தலம் தற்போது இருந்தாலும் மேம்படுத்தப்பட்ட சுற்றுலாத்தலம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டுகிற சுற்றுலாத்தலத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்னுரிமை கொடுக்கும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு அமர்தி காடுகளில் சுற்றுலா மேம்பாடு அடைவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இங்கே விவசாய தொழிலாளிகள் நிறைந்தவர்கள், அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். அதோட விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடுகள், கோழி எல்லாம் கொடுத்து பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செஞ்சோம். ஏழை எளியோர்கள் முதியோர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முதியோர் உதவித்தொகை ஒரே நேரத்தில் சட்டப்பேரவை 110 விதியின் சட்டமன்றத்தில் அறிவிச்சு 5 லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 85% அந்த முதியோர் பெருமக்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளர்ந்தவுடனே விவசாய ஏழை தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட ஏழை மக்கள், அதோட மலைவாழ் மக்கள், இந்த மக்களுக்கெல்லாம் அற்புதமான காங்கிரீட் வீடு முழுமையாக கட்டி கொடுக்கும். இப்ப கட்டுற வீடு மாதிரி நினைக்காதீங்க, பிரமாதமான வீடா கட்டி கொடுக்க போறோம். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் பொங்கல் அன்று எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் விலையில்லா வேஷ்டி, விலையில்லா சேலைகள் கொடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு முறையாக கொடுக்கல. சில இடத்துல வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சில இடத்துல சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராணி, இந்த மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் பொன்மனச்செம்மல் துறைக்கு அமைச்சராக இருக்காரு. இருந்தாலும் இந்த ஆட்சியில் ஏழை மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தையும் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்ப அட்டைக்கும் தரமான சேலை வேஷ்டி முன்கூட்டியே வழங்கப்படும். அதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். அருமையான சேலை கொடுக்க போறோம். அதோட இன்றைக்கு இது கிராமம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் மிக மிக கடினமாக இருந்தது. அவள் நீட் தேர்விலே தேர்ச்சி பெற்றால்தான் அந்த மருத்துவ கல்வி கிடைக்கும். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அப்படி கொஞ்சம் ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, அப்படியே போட்டு. அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 2017-18ஆம் ஆண்டு அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் 3,80,000 பேர், 41% அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெறும் 9 பேர் தான் மருத்துவக் கல்வி கிடைச்சது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்களுக்கு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து அதன் மூலமாக இன்றைய தினம் 2818 பேர் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வியை சேர்ந்து படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இடம் கிடைச்சாலும் ஏழை மாணவர்கள் மருத்துவ கல்வி கட்டண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ₹1 செலவு இல்லாம இந்த 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் இடம் கிடைத்தவங்க இன்னைக்கு மருத்துவ கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. 2818 பேர். கொஞ்சம் விலைக்கு போகட்டும். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படணும்.
உயர்த்தினாங்களா? உயர்த்தினாங்களாமா? இல்ல. அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா அந்த ஆட்சியில? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.